இந்த காலத்துல பொம்பளை புள்ளைய பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்றதை விட பையன் கிட்ட தான் பொண்ணுகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம பார்த்து பத்திரமா வான்னு சொல்லணும். நல்லா பேச கத்துக்கிட்டமா நீ. சரி சரி, நீ வா, நான் போய் கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கிறேன். டச்சப்பா, எங்களுக்கான காலமும் வந்துருச்சு. ஐயோயோயோ, எங்க போச்சு தெரியலையே. இங்கேயும் காணும், எங்க வச்சேன். தள்ளி என்னம்மா பண்ற? மா, ஐயோ, என்னம்மா தேடுற? என்னத்த தேடுறாங்க? ரிமோட்ட தான் தேடுறேன். நாடகம் நல்லா கட்ட போயிருக்கு நேரம். தேடி எடுத்து கொடு தொலையேன். நான் தான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு என்னம்மா தெரியும்? நானே இப்பதான் காலேஜ் முடிச்சிட்டு வரேன். நீ தானே மதியம் ஃபுல்லா சீரியல் பாப்ப. நான் தான் பார்த்தேன். ரிமோட் எங்கன்னு தெரியலேடி. ஐயோ, நல்ல கட்ட போய் தொலைஞ்சிருக்குமே. எந்திரி கொஞ்சம் பாப்போம். இப்ப என்ன உனக்கு ரிமோட் எங்க இருக்குன்னு தெரியணும் அவ்வளவுதானே? இரு, போய் தேடி சீக்கிரம் போய் தேடி எடுத்துட்டு வாடி. ஐயோ, நல்ல கட்ட போயிருக்குமே. போச்சு, நான் ஒருத்தி. மகி, இந்த குழம்பிட்டே இருக்காது, பூடி ரிமோட்டை. கொண்டா கொண்டா. எங்க தாண்டி இருந்துச்சு ரிமோட்டு? இதே இடத்துல இதே சீனு ஒரு நாளைக்கு 10 தடவை நடந்தா நான் எப்படி கண்டுபிடிக்காம இருப்பேன்? கிச்சன்ல கிரைண்டருக்குள்ள வச்சிருக்கேன் இந்த ரிமோட்டை. ஓ, கிரைண்டருக்குள்ள இருந்துச்சா? சரி சரி. அம்மா, எனக்கு ஒரு டவுட். டிவி இங்க இருக்கு, எதுக்கு நீ எங்க போனாலும் ரிமோட்டை கையிலேயே தூக்கிட்டு போற? கிச்சனுக்கு போனா ரிமோட்டை எடுத்துட்டு போயிடுற, தண்ணி பிடிக்க போனா ரிமோட்டை எடுத்துட்டு போயிடுற, போன் பேச போனா ரிமோட்டை எடுத்துட்டு போயிடுற. இவ்ளோ ஏன்? நீ ஊருக்கு போகும்போது கூட ரிமோட் எடுத்துட்டு போற, ஏமா? யாராவது சேனலை மாத்திட்டாங்கன்னா அதனாலதான். ஷோ, நீ கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்க சேனலை மாத்துனா என்ன, மாத்தலனா என்ன? ஏய், நாடகம் பார்க்கணும்லாம் அவசியம் இல்லடி. அந்த சத்தம் காதுல கேட்டாவே போதும்டி. ஆக மொத்தம் நம்ம வீட்டுல 24 மணி நேரம் நாடகத்தை தவிர வேற எதுவுமே ஓடக்கூடாது. ஐயோயோ, போயிட்டானே விட்டுட்டு. பசிக்குதுமா, ஒரு 2 தோசை ஊத்தி கூட. இருடி, நல்ல கட்டம் போயிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் போரு. ரொம்ப பிரச்சனை, நீ போய் ஊத்தி சாப்பிடு போ. இல்ல இல்ல வேணாம், 5 நிமிஷம் கழிச்சு நீயே போய் ஊத்தி கொடு. அதானே, நீ போய் ஊத்தி இதெல்லாம் சாப்பிட்டுட்டேனா போறவன் வீட்டுல தோசையே வேணாமா, விட்டுருமா. நீ நல்ல நாடகம் பாரு. என்னடி பண்ணி தொலைஞ்ச? நாடகமே வரல, பொறி பொறியா வந்துகிட்டு இருக்கு. நான் என்னமா பண்ண? ரிமோட் உன் கையில தான் இருக்கு, கேபிள் போயிடுச்சு. ஐயோயோ, இப்ப என்னடி பண்றது? நல்ல கட்டத்துல போயிடுச்சுடி. அதான் போயிடுச்சுல, இப்பயாவது போய் தோசை சுட்டு கொடுமா, பசிக்குதுமா. இருடி வர்றேன். என்னது இது? யாரு? கேபிள் கார் நம்பர் டி, போன் பண்ணு.